வணக்கம் மக்களே, திருப்பூர் SD கார்ஸ்ல இருந்து நான் உங்க செந்தில் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்லயே ரொம்ப டிமாண்ட்ல போற வண்டி. ஒரு லோ பட்ஜெட்ல சின்ன ஃபேமிலிஸ் எல்லாருமே முதல்ல தேடுற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாருதி வேகனர் தாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமான கண்டிஷன்ல, ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 2012 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க. பாடி லைன் பாருங்க, ரொம்ப கிளீன் கண்டிஷன்ல இருக்கு. ஒரு அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு சுத்தமான கண்டிஷனுக்கு தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டி பாத்தீங்கன்னா அப் டு டேட் 74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். இந்த வண்டியை பத்தின ஃபுல் டீடைல் இந்த வீடியோல பார்ப்போம் மக்களே. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த வண்டியை பத்தின முழு தகவல் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டியோட இன்டீரியர் இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 4 டோர் பவர் விண்டோ வந்துருங்க. சைடு மிரர் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். அது எல்லாமே நல்லா ஒர்க்கிங்ல தான் இருக்கு. இப்ப காட்டுறேன் பாருங்க மக்களே. பாருங்க பாருங்க, சைடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க்கிங்ல தான் இருக்கு. அந்த பக்கமும் காட்டுறேன் பாருங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சைடு மிரர் வந்துருக்கு. அதுமே பக்கா ஒர்க்கிங்ல இருக்கு, பாத்திருப்பீங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ரிமோட் லாக், சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் லாக் வந்துருங்க. பாத்தீங்கன்னா கீ வந்து புது கீ தான், நல்லா இருக்குங்க. ரிமோட் லாக்கிங் எல்லாமே பக்கா ஒர்க்கிங்ல இருக்கு. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இன்டீரியர் ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல இருக்குங்க. பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சீட் கவர் தான். ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மேட், கட் மேட், நூடுல்ஸ் மேட் புதுசு போட்டிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்பில்ட் செட்டு வந்துருங்க. செட்டுமே நல்லா ஒர்க்கிங்ல இருக்கு, பாக்கலாங்க. ஏசி வந்துருங்க. ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ட்ரே வந்துருங்க. கிளாஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்ல வச்சு இந்த காஃபி எல்லாம் குடிக்கிற மாதிரி கிளாஸ் ட்ரே வந்துடும். லெஃப்ட் சைடும் பாருங்க மக்களே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ட்ரே வந்துருங்க. பாத்தீங்கன்னா இங்க ஓபன் பண்ற மாதிரி வரும். ரன்னிங்ல இது குடிக்கிற கிளேவ் பாக்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய கிளேவ் பாக்ஸ் வந்துடும். நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸா இருக்குங்க. சென்ட்ரலுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நீட்டான கண்டிஷன்ல தான் இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா இருக்குங்க. பாருங்க, இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு டேஷ்போர்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூவல் டோன்ல தான் வருங்க. ஒரு ஸ்கிராட்ச் இல்லாம நீட்டான கண்டிஷன்ல தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டியோட 4 டோர் பேட் கண்டிஷன் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கான்னு பாத்துடலாங்க. பாருங்க மக்களே, இப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இந்த டோர் பேட் பாருங்க, ரொம்ப நீட்டா இருக்கும். பாருங்க, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஒரிஜினல் பேஸ்டிங் தான். எல்லாமே கிளீனான கண்டிஷன்ல இருக்குங்க. பாருங்க, இந்த டோர் பேட் பாருங்க. மெயின் என்ன, இந்த ரீப்ளேஸ்மெண்ட் மாருதி வண்டியை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரிஜினாலிட்டி இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரிஜினாலிட்டியா இருக்கிற வண்டியில தான் வருங்க. பாருங்க, எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க. ஃபுல் மேட் நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. நூடுல்ஸ் மேட் பிளாக்ல போட்டிருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மேட்டும் இருக்குங்க வண்டியில. இந்த டோர் பேட் பாருங்க, ரைட் சைடு பேக்குங்க. இதுவுமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. பாருங்க, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஒரிஜினல் பேஸ்டிங், ஒரிஜினல் ஸ்டிக்கர் எல்லாமே அப்படியே இருக்குங்க. பாருங்க, இப்ப டிரைவர் டோர் பாருங்க மக்களே. பாருங்க, டோர் பேட் நீட்டா இருக்கு. டோர் பேஸ்டிங்கும் பாத்தீங்கன்னா கலையிலிங்க, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. கீழெல்லாம் ரஸ்ட் ஒரு பேசிக்கா, ரஸ்ட் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு. வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டியோட அண்டர் சேஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேங்க. பாருங்க, எல்லாமே பாருங்க ஒரு ரஸ்ட் இல்லாம ஃப்ரீயா ஒரு நீட்டான கண்டிஷன்ல தான் இருக்கும். பாருங்க, கீழே எல்லாமே காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது எல்லாமே நீட்டா இருக்குங்க. எந்த ரஸ்டும் இருக்காது பெருசா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்னையில ஓடின வண்டி மாதிரியே இருக்காது. ஒரு லோக்கல்ல யூஸ் பண்ண வண்டி என்ன கண்டிஷன்ல இருக்குமோ அந்த கண்டிஷன்ல தான் இருக்குங்க. மெயினா உங்களுக்கு மாருதி வண்டி பொறுத்தளவுக்கு நம்ம செக் பண்ணி எடுக்க வேண்டியதே இந்த விஷயம் தாங்க. என்னன்னா உங்களுக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வண்டியில உங்களுக்கு ரஸ்ட் ரொம்ப கசகசன்னு ஏறிடும், கரெக்டா மெயின்டைன் பண்ணாதனால. பாருங்க, இந்த வண்டி பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா எந்த ரஸ்ட் கசகசப்பெல்லாம் இல்லைங்க. கீழே ஃப்ளோருமே பாருங்க, எல்லாமே கிளீனான கண்டிஷன்ல இருக்குங்க. வாங்க மக்களே, இப்ப டிக்கி டோர் கண்டிஷன் அண்ட் டிக்கில ஸ்பேஸ், ஸ்டெப்னி கண்டிஷன், ஃப்ளோர் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துடலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு டிக்கி ஹைட்ராலிக் நல்லா இருக்குங்க. மேக்ஸிமம் எல்லாம் போய் வரும். பாத்தீங்கன்னா இது ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க. ஒரிஜினல் பேஸ்டிங் பாருங்க, எல்லாமே ஒரிஜினல் பேஸ்டிங் மக்களே. டோர் பேடுமே பாத்தீங்கன்னா நீட்டான கண்டிஷன்ல தான் இருக்கு. பின்னாடி பாருங்க, நல்ல ஸ்பேசியஸான பேக் வந்துருங்க. ஒரு 2-3 பெட்டி எல்லாம் நல்ல லாங்குக்கு போறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சௌரியமான பேக் வந்துருங்க. ஸ்பேசியஸா வந்துடும். பாருங்க, ஸ்டெப்னி டயருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கா கண்டிஷன்ல இருக்குங்க. ஃப்ளோரிங் எல்லாம் பாருங்க, மெயின் இதுதான் மக்களே. இந்த ஃப்ளோரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரஸ்ட் ஏறுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அது எதுவுமே கிடையாது. ஸ்டெப்னி, வீல் ஸ்பேனர், ஜாக்கி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்குங்க.
இந்த வேகனார்லயே உள்ள மெயின் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 60/40 ஸ்பிளிட் சீட் தாங்க. இது பாத்தீங்கன்னா இது ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபோல்ட் ஆயிருங்க. நீங்க பின்னாடி ஒரு சின்ன பெட் மாதிரி போட்டு உங்களுக்கு பின்னாடி கால் நீட்டி படுத்துக்கிறதுக்கு, குழந்தைய படுத்துக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இதா இருக்குங்க லாங் டிராவலுக்கு. அப்புறம் ஏதாவது ஒரு வீட்டுக்கு பொருளே எடுக்கிறோம்னாலும் இந்த வண்டியில் நீங்க தாராளமா வச்சு எடுத்துட்டு வரலாம். பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் வந்துருங்க. வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டியோட டோட்டல் பாடி பார்த்துட்டு அப்படியே ஃப்ரண்ட் என்ஜின் ரூம் பிளஸ் பேனட் கண்டிஷன்ல எப்படி இருக்குன்னு பாத்திரலாங்க. அதுக்கப்புறம் என்ஜின் ஸ்டார்டிங் பாத்திரலாம். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாருங்க, என்ஜின் ரூமே ஒரு ஒரிஜினாலிட்டியோட இருக்கு. பாருங்க ஒரு ஸ்டிக்கரிங் எல்லாம் இருக்குங்க. இது மெயினா பாக்குங்க மாருதி வண்டியை பொறுத்தளவுக்கு. பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஆப்ரானுங்க, பேஸ்ட் எல்லாம் கலையில. மேக்ஸிமம் இங்க ரஸ்ட் வருங்க, ரஸ்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது, நீட்டா இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்டேஜுமே ஒரு சின்ன டச்சப் கூட ஆகாத வண்டிங்க. பேனட் காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரிஜினல் பேஸ்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலையாம இருக்குங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் ரூமே ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல தான் எனக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. வாங்க மக்களே, இந்த வண்டி ஓவரால் 1 கிலோமீட்டர் பிளஸ் என்ஜின் கண்டிஷன் பாத்திரலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஓவரால் 74,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. என்ஜின் ஸ்டார்ட் பண்ற பாருங்க எப்படி இருக்குங்க, சவுண்ட் கேளுங்க. என்ஜின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மூத்தான கண்டிஷன்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு மக்களே. வாங்க என்ஜின் கண்டிஷன் பாத்திரலாங்க. ரேஸ் பண்ற பாருங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு என்ஜின் ரன்னிங் பார்த்துருப்பீங்க மக்களே, ரொம்ப ஒரு ஸ்மூத்தான கண்டிஷன்ல தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1000 சிசி கே சீரிஸ் இன்ஜின் வந்துருங்க. அதனால நல்லா மைலேஜும் நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரேட்ல இருந்து எல்லாமே இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு கம்மியாக தான் வரும் மக்களே. பேட்டரி கண்டிஷனும் பாருங்க, 2வது மாசம் 24வது வருஷம் தான் போட்டிருக்காங்க. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் ஏசி கண்டிஷன் அண்ட் செட்டு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்க மக்களே, ஏசி ஓடிட்டு இருக்கு, 2ஆம் நம்பர்ல தான் ஓடிட்டு இருக்கு. நல்ல த்ரோ இருக்குங்க. ஏசி கூலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏசியை பொறுத்தளவுக்கு பின்னாடி சீட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல கவரேஜ் வந்துருங்க. வாங்க இப்போ இந்த வண்டியோட செட்டு கண்டிஷன் பாத்திரலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 4 டோர் ஸ்பீக்கர்ஸ் இன்பில்ட் செட் வந்துருங்க. நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஒரு நல்ல ஸ்பீக்கர் செட்டப்போட தான் இந்த வண்டி வருங்க. செட் எஃபெக்ட் கேட்டிருப்பீங்க, ரொம்ப நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்போ இந்த வண்டியோட ரூஃப் பாருங்க, காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா ரூஃப் எல்லாமே ரொம்ப கிளீனான கண்டிஷன்ல தான் இன்னைக்கு வந்திருக்கு மக்களே. இன்டீரியர் கிளீன் எல்லாமே பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எடுத்தாலும் இன்டீரியர்ல இந்த கிளீனிங் ஒர்க்கோ சீட்டு இதெல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ற வேலை எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கிளீனான கண்டிஷன்ல தான் வந்திருக்கு மக்களே. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பாத்திரலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 டயர் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க. பிரிட்ஜ்ஸ்டோன்ல ஸ்டுடோ டயருங்க. இன்னைக்கு இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் அதிகமான நல்ல குவாலிட்டியான டயர் எதுனா அது உங்களுக்கு பிரிட்ஜ்ஸ்டோன் தாங்க. புது பேட்டர்னுங்க, ஸ்டுடோங்கிறது நல்ல சக்சஸ்ஃபுல் பேட்டர்ன், நல்லா இருக்குங்க டயர். பேக் டயர் ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு அரை கண்டிஷன் இருக்குங்க. பேக் டயர் ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு 60% கண்டிஷன்ல இருக்குங்க. இப்போதைக்கு மாற்ற வேண்டிய தேவையில்லை. அதுமே பாருங்க பிரிட்ஜ்ஸ்டோன் தான் போட்டிருக்காங்க. ஸ்டெப்னியும் பார்த்துருப்பீங்க, ஒரு முக்கா கண்டிஷன்ல தான் இருக்கு. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட ஓவரால் டீடைல்ஸ் ஒன்ஸ் பாத்திரலாங்க. இப்போ இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2012 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனுக்கு தான் எனக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டியை பத்தின A to Z டீடைல்ஸ் இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாடி லைன் எல்லாமே ரொம்ப கிளீன் கண்டிஷன்ல தான் வந்திருக்கு மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம ஒரு லோ பட்ஜெட்ல, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் பட்ஜெட்ல வண்டி தேடுறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப ஒரு சூட்டபிளான வண்டியா இருக்குங்க. பேங்க் லோன் அவைலபிள் பண்ணிக்கலாம், வட்டி கம்மியான பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா A to Z எந்த வேலையும் கிடையாது, எடுத்தா நீங்க அப்படியே யூஸ் பண்ற கண்டிஷன்ல இருக்கு மக்களே. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட பிரைஸ் டீடைல்ஸ் என்னன்னு பாத்திரலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு கஸ்டமர் கேட்கிற ஃபைனல் பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3,45,000 கேட்குறாங்க மக்களே. இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணிக்கலாங்க. மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி சிங்கிள் ஓனர் வண்டியோட பிரைஸ் தான் இவரு சொல்றாரு. ஆனா ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு லோன் ஆப்ஷன் எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு 80% to 85% வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா லோன் வாங்கி கொடுத்துடலாம் மக்களே. லோக்கல் கஸ்டமருக்கு லோக்கல்ல லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி ரெகுலரா வராது மக்களே. அதனால இந்த பட்ஜெட்ல வண்டி தேடுறவங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாம பாருங்க. மேலும் இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.